தமிழ்நாடு அரசு பாம்பு கடி குறித்து மிக முக்கியமான ஒரு அரசாணையை சமீபத்தில் வெளியிட்டு இருக்கு. இந்த அரசாணை தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பா இருக்க போகுது. ஏன் இந்த அரசாணை அவ்வளவு முக்கியம் அப்படின்றதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உலகம் முழுக்க பாம்பு கடி விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பாம்பு கடி விபத்துகள்ல 64% பாம்பு கடி விபத்துகள் நம்மளோட இந்தியாவில் நடக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதனாலதான் உலக சுகாதார நிறுவனம் நம்முடைய இந்தியாவை ஸ்னேக் பைட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது உலகத்தின் பாம்பு கடிக்கான தலைநகரமா இந்தியா விடுகிறதா சொல்றாங்க. இதை கருத்தில் கொண்டுதான் 2017ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் பாம்பு கடிய ஒரு அலட்சியப்படுத்தப்பட்டு வரும் ஒரு நோயா அறிவிச்சிருக்கு. அதாவது நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ். உலக அளவில் மனிதர்களை பாதிக்கக்கூடிய கொடிய நோய்களை அதன் பாதிப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய மில்லியன் டெத் ஸ்டடி, குறிப்பா காலரா, டெங்கு, மலேரியா போன்ற நோய்களை அதன் பாதிப்புகளை ஆய்வு செய்து பதிவு செய்திருந்த அந்த குழுவானது பாம்பு கடிகளை குறித்தும் உலகம் முழுக்க ஆய்வு செய்தது. இதில் பெறப்பட்ட தகவலானது உலகத்தில் நடக்கக்கூடிய பாம்பு கடி விபத்துகள் 5 மில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் அதில் 2.7 மில்லியன் அளவிற்கான பாம்பு கடி விபத்து நஞ்சுள்ள பாம்பு கடியினால் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் மரணிக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் உலக அளவில் சுமார் 80,000 இருந்து 1,30,000 அளவிற்கான மக்கள் பாம்பு கடியினால் இறந்து போகின்றனர் என்ற தகவலை சொல்லி, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் 45,900 இறப்புகள் நடந்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. மேலும் பாம்பு கடியினால் சுமார் 4 லட்சம் மக்கள் வாழ்நாள் பாதிப்புகளோடு வாழ்ந்து வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தவறான முதலுதவி சிகிச்சை மூலமாக அவர்களுடைய உறுப்புகளை இழந்து அல்லது சிறுநீரக கோளாறு போன்ற பல நோய்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதாகவும் இந்த ஆராய்ச்சி குழுவினர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் இந்த பாம்பு கடி மரணங்கள் கிட்டத்தட்ட 50,000 60,000 இருக்கக்கூடும் என்று சில ஆராய்ச்சி தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் இந்த தகவல் எல்லாமே ஒரு குறை மதிப்பீட்டாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், நிறைய பாம்பு கடி குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த மதிப்பீட்டு எண்களை குறை மதிப்பீடாகவே நாம் பார்க்க வேண்டும் என்கின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் அரசு தற்போது வெளியிட்டுள்ள அரசாணை உள்ளது. ஏன் பாம்பு கடி குறித்து இந்த குறை மதிப்பீடு என்றால், பாம்பு கடி நிகழ்வுகள் முறையாக ஒரு மருத்துவமனையோ இல்லை பாதிக்கப்பட்டவரோ பதிவு செய்யப்படாததே இதற்கு மிக முக்கியமான காரணம். இந்த காரணத்தினால்தான் பாம்பு கடி ஒரு நாட்டுல எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்ற விஷயம் அந்த அரசுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. ஏன் தெரியல? பாம்பு கடி குறித்து தகவல்களை சேகரிக்கக்கூடிய முறையான வழிகாட்டுதல்கள் இல்லை. அதற்கான வழிமுறைகள் யாரும் பின்பற்றாதனால இன்னைக்கு பாம்பு கடி விபத்துகள் பாத்தீங்கன்னா முறையா பதிவு செய்யப்படுறது இல்லை. அதனாலதான் இது எப்பவுமே ஒரு குறை மதிப்பீடாவே இருக்கு. இந்த குறை மதிப்பீடு எந்த சூழலை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, சரியான மருத்துவ கட்டமைப்புகள் இல்லாம செஞ்சிருச்சு. குறை மதிப்பீடுனால பாம்பு கடிக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு பல தூர கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே குறையணும், மனித மரணங்கள் குறையணும் பாம்பு கடினால அப்படின்னா, உண்மையான பாம்பு கடி மரணங்கள் குறித்தான சரியான துல்லியமான தகவல் இருக்கும் பட்சத்தில் பாம்பு கடி நிகழ்வுகளுக்கான முறையான மருத்துவ கட்டமைப்புகளை அரசால ஏற்படுத்த முடியும். ஏன் இந்தியாவுக்கு இந்த நிலைமை? குறிப்பா இது ஒரு 3 காரணிகளா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த பூலோகத்துல இந்தியா இருக்கக்கூடிய
அந்த புவியியல் அமைப்பு, புவியியல்ல எங்க வந்து இந்தியா இடம்பெற்றிருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம் இல்ல வாழ்வாதாரமா நம்ம வந்து மூன்றாவது விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 3 காரணிகள் தான் வந்து இங்க அதிகப்படியான பாம்பு கடி நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமா இருக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா இந்தியா வந்து ஒரு வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, இங்க தாவரங்களும் விலங்குகளும் ரொம்ப செழிப்பா பல்லுயிர்கள் வந்து நிறைய பெருகி வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்தியாவுல கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பாம்பினங்கள் பரிணமிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை. கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா எப்படி பாம்பு கடியில இந்தியா முதலிடமோ அதே மாதிரி மக்கள் தொகையும் உலக அளவுல இந்தியா முதலிடம் வச்சிருக்கு. அந்த ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் தொகை, இட நெருக்கடி, வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கடி அதிகப்படுத்துதான். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இதுலயே முதலிடமா இருக்கு. என்னன்னா உலக லெவல்ல அதிகப்படியான கிராமங்களை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். அப்ப கிராமங்கள்னாலே அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை சார்ந்து வாழ்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா விவசாயம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடுபடு பொருட்களை சேகரிக்கக்கூடியது, அப்புறம் கால்நடை வளர்ப்பு, அது போக மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாவோ அதை சார்ந்த தொழில்களை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப இந்த சூழல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இயற்கை சூழல் மிகுந்த ஒரு பகுதி. அங்க கண்டிப்பா வந்து அதிகப்படியான பாம்பு விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழல் அதிகமாவே இருக்கு. மேலும் அங்க இருக்கக்கூடிய குறைவான கட்டமைப்பு வசதி, போதிய மின்சார வசதி இல்லாது, அவங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளோ ஒரு சிறப்பான கட்டமைப்புகள் இல்லாம ஒரு சாதாரண சேதமடைந்த ஒரு கட்டிட அமைப்பா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காரணிகள் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஒரு பாம்பு கடினால கிராமப்புற மக்கள் அதிகப்படியா மரணிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. அங்க சிறப்பான மரபு கட்டமைப்புகள் இல்ல. ஒருத்தர் கிராமத்துல பாம்பு கடிச்சுட்டு அவங்க தூக்கிட்டு ஒரு 15 இருந்து 20 கிலோமீட்டர் தூக்கிட்டு நம்ம சமூகத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கான வாகன வசதிகள் குறைவா இருக்கு. மேலும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல. பாம்பு கடிச்சோன்னா என்ன பண்ணணுன்றது தெரியுது அவங்களுக்கு. அப்ப பாம்பு கடிச்ச உடனே நான் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டு வைத்திய முறை இல்ல பழமையான முறைகள்ல வாயை வச்சு உரிகிறது, பிளேட வச்சு கீறது, இது மாதிரி இல்ல ஏதோ ஒரு மந்திரவாதியை போய் பார்ப்பது, விபூதி அடிப்பது, கல்லை கொண்டு விஷத்தை உறிஞ்சிருது, இந்த மாதிரி நிறைய சோதனைகளுக்கு பிற்பாடுதான் இவங்க இறுதி கட்டத்துல அந்த பாம்பு கடிப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதரை மருத்துவமனை கொண்டு செல்றாங்க. காலதாமதம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கடியில மிக சோகமான நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த 3 விஷயங்கள் தான் இந்தியாவில் பாம்பு கடி ஏற்படுறது காரணமா நான் பாக்குறேன். என்னுடைய அளவுல நான் பாக்குறேன். இது என்னுடைய பயணங்களில் நிறைய வந்து நான் நேரடி சந்திச்சிருக்கேன். இது சம்பந்தமா வந்து நிறைய கிராமங்களுக்கு பயணப்பட்டப்ப கிட்டத்தட்ட வந்து நிறைய மக்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தந்தையை இழந்திருக்காங்க, தாயை இழந்திருக்காங்க, பிள்ளைகளை இழந்திருக்காங்க பாம்பு கடினால. இன்னமும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் குறைகளோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. விரல்கள் இல்ல, கால்களை வச்சு நடக்க முடியல, இந்த மாதிரி நிறைய பாதிப்புள்ள இருக்காங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், முறையான மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கு போய் சேரல நேரத்துக்கு. இந்த அரசாணையால் என்ன பயன்? குறிப்பா ஒரு நோயின் பாதிப்பு, ஒரு நோயின் பாதிப்பை குறித்த தகவல் மிக துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நோயின் வீரியத்தை ஒரு அரசாங்கமோ இல்ல மருத்துவ உலகமோ கணக்கிட முடியும். ஆனால் அந்த நோயின் பதிவேடுகள் மிகவும் குறைவாகவோ இல்ல துல்லியமாக இல்லாத பட்சத்தில் அது கண்டுகொள்ளப்படாத ஒரு நோயாக தான் பார்க்கப்படும். அது மாதிரி பாம்பு கடியும். இப்ப இந்த அரசாணை மூலமா ஒவ்வொரு பாம்பு கடி நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படும் பட்சத்தில் உண்மையான பாம்பு கடி
பாதிப்பு வெளியுறவுக்கு தெரிய வரும். இதன் மூலம் அரசாங்கம் பாம்பு கடிக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை மையங்களை கிராமங்கள் தோறும் உருவாக்குவதற்கு இது ஒரு முதல் படியாகும். தமிழ்நாடு அரசு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு அரசாணையை வெளியிடும். அதுவும் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் இந்த அரசாணை வெளியிடப்படும். இந்த அரசாணையானது பாம்பு கடி நிகழ்வானது ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நோயா இந்த அரசாணை வெளியிடுகிறது. அறிவிக்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அறிவிக்கக்கூடிய நோய் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு நோய் ஏற்படுகிறது, அந்த நோய்க்கான பாதிப்பு ஏற்படுகிறது. இது அனைத்துமே அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாகட்டும் தனியார் மருத்துவமனையாகட்டும் எந்த மருத்துவமனை ஆனாலும் இந்த நோயின் பாதிப்பு குறித்து உடனே அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படித்தான் பாம்பு கடியை ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நோயா இந்த அரசாணை வலியுறுத்துது. இந்த பாம்பு கடி விபத்தை அரசுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளம் IHIP இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் மற்றும் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டம் IDSP இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் புரோகிராம் வழியாக நாம் அரசுக்கு மருத்துவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னும் அறிவிக்கக்கூடிய நோயாக பல நோய்கள் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அதுல சமீபத்திய டெங்கு பாதிப்பு, கொரோனா பாதிப்பு, அப்புறம் புற்றுநோய், இது மாதிரி நிறைய நோய்களுக்கு அரசாங்கம் பதிவு செய்யக்கூடிய நோய்களை அறிவிச்சிருக்காங்க. இது ஏன் இந்த துறை மூலமா செய்ய வலியுறுத்துறாங்க அப்படின்னா, பாம்பு கடிக்கான அந்த பாதிப்புகள் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படக்கூடிய தகவல்களும் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களும் மிகுந்த வேறுபாடுடையதாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கிய காரணம் இந்த அரசாணை வெளியிட்டு. பாம்பு கடி குறித்த மரணங்களில் 50,000 முதல் 60,000 என்ற தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டது நிலையில் அரசு வெளியிட்ட ஒரு புள்ளி விவர கணக்கு பாத்தீங்கன்னா 2008 1500 பாம்பு கடி எனவும் 2015 1100 மரணங்கள் என்ற தகவலை வெளியிட்டது பேரதிர்ச்சியா இருக்கு. எவ்வளவு வேறுபாடு இந்த இரண்டு தகவல்களுக்குமே. இது பாத்தீங்கன்னா உண்மை நிலவரத்திற்கு மிக புறம்பான ஒரு செய்தியை தான் பார்க்கணும். ஏன்னா 50,000 60,000 மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வெறும் வருடத்திற்கு 1500 1100 மரணங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுவது என்பது எவ்வளவு பெரிய வேறுபாடு. அப்ப அந்த இடத்துல பாம்பு கடி அப்படின்ற பாதிப்பு குறை மதிப்பீடு செய்யப்படுவதுதான் உண்மை. அதனாலதான் இன்னும் மருத்துவ கட்டமைப்புகள் தீர் பெறாமலே இருக்கு பாம்பு கடி. இனி வரும் காலங்களில் அனைத்து பாம்பு கடி விபத்துகளுமே அரசிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயலாகும். மேலும் இந்த முயற்சியானது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே நமக்கு சகோதர மாநிலமான கர்நாடக மாநிலம் முன்னமே இந்த குறித்து பாம்பு கடி ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நோயா அவங்களுடைய மாநிலத்தில் அறிவிச்சு செயல்பட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு இப்போது நவம்பர் மாதத்தில் அறிவிச்சிருக்காங்க. இது இந்த 2 மாநிலம் மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களும் இதை செயல்படுத்தி வரும் பட்சத்தில் இந்தியாவில் பாம்பு கடியானது ஒரு தவிர்க்கக்கூடிய நோயாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. பாம்பு கடியை பதிவு செய்வதன் மூலம் நடக்க போகக்கூடிய விளைவு பாத்தீங்கன்னா, அரசிற்கு கிடைக்கக்கூடிய துல்லியமான தகவல் மூலமா வருடத்திற்கு எத்தனை மனிதர்கள் பாம்பு கடியால் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். அந்த தகவலின் அடிப்படையில் அரசாங்கம் பாம்பு கடிக்கான முதலுதவி அதை முழு சிகிச்சை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு மிகவும் உதவியா இருக்கும். மேலும் கிராமங்கள், புறநகர் பகுதிகள், மக்கள்
அதிகம் வசிக்கக்கூடிய நகர பகுதிகளில் கூட பாம்பு கடிக்கான சிகிச்சை மையங்கள், அரசு மருத்துவமனை, பொது சுகாதார மையங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள் போன்ற பல இடங்களில் பாம்பு கடிக்கான முழுமையான சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பை அரசாங்கத்தால் ஏற்படுத்த முடியும் என்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த பாம்பு கடி தடுப்பது குறித்தான செயல் திட்டமானது தேசிய அளவில் செயல்படக்கூடிய NAPS, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்னேக் பைட் என்வெனமேஷன் திட்டத்தின் மூலம் இந்த பாம்பு கடி விபத்தை 2030 பாம்பு கடி மரணங்களை பாதியாக குறைக்க வேண்டும் என்ற மிக உயரிய லட்சியத்தோடு அரசாங்கம் களம் காண உள்ளது. எனவே இப்போது நிகழ்ந்து வரக்கூடிய பாம்பு கடி மரணம் 2030 அதன் பாதிப்பு பாதியாக குறைக்கப்படும் இந்த அரசாணையின் மூலமாக. ஒட்டுமொத்தமா பாம்பு கடி மரணங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப பாம்பு கடிச்சா நம்ம இறந்துடும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பாம்பு கடினால மனிதர்கள் இறந்து பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி, இன்னொரு பக்கம் பாம்புகளும் மனிதர்களுடைய அறியாமையால இறந்து போகுது. இதனால சூழலியல்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் ஏற்படுது. உயிர் சூழல்ல பாத்தீங்கன்னா பாம்புகள் இல்லாததுனால, குறைவினால நிறைய உயிரினங்கள் பெருகக்கூடிய சூழல் ஏற்பட்டு நோய்கள் பரவக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. இது மிக முக்கிய காரணம். விழிப்புணர்வு அவசியம் மக்களிடத்துல. பாம்பு கடியினால் மனிதர்களும் பிழைத்துக் கொள்ளலாம், பாம்புகளாலும் மனிதர்கள் பிழைத்துக் கொள்ளலாம்ன்ற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாம்பு கடி பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா பாம்பு கடியிலிருந்து மீள முடியும். மாறா பாம்பு கடி எல்லாமே மரணத்தை விளைவிக்காது. அது தீர்வா வரணும் அப்படின்னா பாம்பு கடி நிகழ்ந்த உடனே பாதிக்கப்பட்டவருக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை. அதற்கான கட்டமைப்புகள் அரசு ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுவது விஸ்வா. ஊர்வனம்.